எங்க போற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யார் யாருக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும். சரி, பைக்கை விடுங்க, சைக்கிள்னா யார் யாருக்கு பிடிக்கும்? சொல்லப்போனால் என்னோட 11th 12th லைஃபே பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃபே பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் கொடுத்த சைக்கிள் நம்பி தான் போயிட்டு வருது. அண்ட் அந்த டைமில் எனக்கு சைக்கிள்னா ரொம்பவே பிடிக்கும். அப்படிப்பட்ட சைக்கிளால் உங்கள் லைஃப்க்கு ப்ராப்ளம் வந்து உங்கள் உயிரே போகிற அளவுக்கு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? எது சைக்கிளில் பிரச்சனையா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஏற்காடு சேர்ந்த குமரவேல் அப்படின்றவருக்கு தான் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ், அப்படி இல்லைன்னா டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் ஹரிஹரன். இவர் ஏற்காடையும் சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவம் ஹரிஹரன் இவருக்கு நடக்கல, இவரோட அண்ணனான குமரவேல் அப்படின்றவருக்கு தான் நடந்திருக்கு. அதுவும் 2010. அண்ட் எக்ஸாக்டாக தெரியல, இந்த 2008, 2009, 2010 இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃப்ரீயாக நமக்கு, அதாவது ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஃப்ரீ சைக்கிளும் கொடுத்துருந்தாங்க. நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் அதே போல தான் குமரவேல் அந்த டைமில் அந்த சைக்கிளும் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் அதன் மூலியமா அவரோட உயிரே அமானுஷமான முறையில் போயிருக்கு. அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா 2010 ஏற்காடு. அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண ஹரிஹரன். இவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அம்மா, அப்பா அண்டு ஹரி, இவர் கூடவே அண்ணன் வந்திருக்காங்க. அது சரியா 2009 குமரவேல் இவர் +1 படிச்சிருக்காரு. +1 வந்ததுக்கப்புறம் இவருக்கு அவங்க ஸ்கூலில் இந்த ஃப்ரீ சைக்கிள், கவர்மெண்ட் சைக்கிளும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் குமரவேல் இவருக்கும் ஒரு சைக்கிள் கிடைச்சிருச்சு. சொல்லப்போனால் குமரவேல் இவருக்கு இந்த சைக்கிள் மேலெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இவங்க ஃபேமிலி ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆனவங்க தான். ஸோ அதனாலே குமரவேல் இவருக்கும் அந்த சைக்கிள் பெருசாக தேவைப்படலை. பட் அந்த சைக்கிள் பார்த்த உடனே இவருக்கும் நல்லா இருக்கே, யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் குமரவேல் இவங்க வீட்டில் இருக்கிற அப்பா, அம்மா இவங்க 2 பேருமே சொல்ற விஷயம், டேய் இந்த ஏஜில் உனக்கு நான் பைக் கூட வாங்கி தருவேன், பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்ல இருந்து சைக்கிள் கொடுத்துருக்காங்க, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகு, நீ +2 முடிச்ச உடனே கண்டிப்பாக உனக்கு பைக் வாங்கி தரும், அது வரைக்கும் இந்த சைக்கிள் நல்லா ஓட்டி பழகு அப்படின்னு வீட்லையும் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த குமரவேல் இவரும் கேட்குறாங்க. சரி, இந்த சைக்கிள் நல்லா ஓட்டி பழகலாம் அப்படின்னு இவரும் அந்த சைக்கிளை நல்லா ஓட்டி பழகிட்டும் இருக்காரு. ஈவன் ஸ்கூலுக்கு போனால் கூட அந்த சைக்கிளை தான் எடுத்துட்டும் போறாரு. அன்னைக்கு ஒரு நாள் இந்த கவர்மெண்ட்ல கொடுத்த இந்த சைக்கிளை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறாரு. அவர் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சைக்கிள் பார்க் பண்ணி வச்சா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா கரெக்டா இவரோட சைக்கிள் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. ஒரு சில பேர் யோசிப்பீங்க, என்ன ப்ரோ, எங்க பசங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, எல்லா சைக்கிளும் ஒரே மாதிரி இருக்கும், மேபி வேற ஏதாச்சும் பசங்க வந்து அவங்க சைக்கிள் நினைச்சு எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். மேபி அப்படி கூட மாத்தி எடுத்துட்டு போயிருக்கலாம், இல்லைனா வேற யாராச்சும் கூட வண்டியை திருடிட்டு போயிருக்கலாம். பட் இப்போ இங்க குமரவேல் இவரோட சைக்கிளும் இல்லை. ரொம்ப நேரமா யோசிக்கிறாரு, எங்க போயிருக்கோம் சைக்கிள் அப்படின்னு. அந்த இடம் ஃபுல்லா ஸ்கூலை சுத்தி தேடியும் பாக்குறாரு. ஆனா இவரோட சைக்கிள் கிடைக்கவும் இல்லை. ஆனா இவரோட சைக்கிளை வந்து பார்த்த உடனே இவருக்கும் கிளீனா தெரியும். ஏன்னா அந்த சைக்கிள் ஒரு சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காரு இவரோட சைக்கிள்னு தெரியறதுக்காக. ஸோ அதனால எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அந்த ஒரு சைக்கிள் ரொம்பவே கிளீனா இது நம்ம சைக்கிள் தான் அப்படின்னு அடையாளமும் ஈஸியா தெரியும். இப்படி சைக்கிள் காணாமல் போய் ஒரு 2 நாள் ஆகுது. பட் இந்த சைடில் குமரவேல் இவருக்கு ஒரு சைடில் அந்த சைக்கிள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தாலும், இன்னொரு சைடில் சரி கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த சைக்கிள் தானே அப்படின்னு அதை பற்றி பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. அடுத்த 2 நாள் மட்டும் குமரவேல் இவரோட ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்க சைக்கிளில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கும் கூப்பிட்டு வராங்க. இப்படியே கரெக்டாக 3 நாளும் போது சைக்கிள் மிஸ் ஆகி 3 நாள் ஆகுது. அண்ட் அன்னைக்கு நைட்டு குமரவேல் இவர் சாப்பிட்டு இவரோட வீட்டில் தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது குமரவேல் இவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல குமரவேல் இவரோட தொலைஞ்சு போன அந்த சைக்கிளில் ஸ்கூலுக்கும் போறாரு. அப்படி ஸ்கூலுக்கு போன உடனே அந்த சைக்கிளை பார்க் பண்ணிட்டு ஸ்கூலுக்குள்ள போகலாம் அப்படின்னு வரும்போது சடனா பின்னாடி திரும்பி பார்த்துருக்காரு போல இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தா வராரு. அந்த வயசான தாத்தா குமரவேல் இவரோட சைக்கிளை அங்கிருந்து எடுத்துட்டு போற மாதிரி இவருக்கு ஒரு கனவு வருது. பட் இந்த கனவுல குமரவேல் இது ஏன் சைக்கிள் எடுத்துட்டு போவாதீங்க அப்படின்லாம் சண்டை போடல. அந்த சைக்கிளை எடுத்துட்டு போற வரைக்கும் குமரவேல் அந்த பெரியவரை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த பெரியவரும் சைக்கிளை சைலண்டா இங்க இருந்து எடுத்துட்டு குமரவேலை பார்த்த மாதிரி தான் போயிட்டும் இருக்காரு. இப்படி
இப்படியே தூக்கத்துல இருந்து தெளிஞ்சிடறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது மணி கரெக்டா 1:30 மணி ஆயிட்டு இருக்கு. சே, இதெல்லாமே கனவு தான் அப்படின்னு ரொம்பவே நார்மலா வந்துட்டு இருக்காரு. அண்ட் பயப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய கனவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் குமரவேல் சரி பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு இவங்க பெட்ரூம்லேயே அட்டாச்சா அந்த டைம்ல பாத்ரூம் வந்திருக்கு. பாத்ரூம் போகலாம் அப்படின்னு பாத்ரூமுக்கும் போயிருக்காரு. அப்போ இவங்க பெட்ரூம் அண்ணன் தம்பி 2 பேருமே ஒரு ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்ரூமோட டோர் ஓப்பன்ல இருக்கிறத இவரும் பார்க்குறாரு. என்ன இப்போ பாத்ரூம் போகிற வரைக்கும் இந்த டோர் க்ளோஸில் தான் இருந்தது, ஒரு வேளை தம்பி எங்கன்னா வெளில போயிட்டானோ அப்படின்னு அவரும் யோசிச்சு பெட்டை பார்க்குறாரு. ஆனால் பெட்டில் தம்பி தூங்கிட்டு தான் இருக்காரு. அப்புறம் எப்படி இந்த டோர் திறந்திருக்கும் அப்படின்னு இவர் ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்க்குறாரு. அப்படி வெளியில வந்து பார்த்தா ஹாலில் இருந்து குமரவேல் இவங்க அப்பா கிச்சன் உள்ள போகிறதையும் பார்க்குறாரு. இந்த டைம்ல அப்பா என்ன பண்ணுறாரு, சரி ஒரு வேளை தண்ணி குடிக்கிறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி இவரும் ரூம்குள்ளே வரும்போது ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அப்பா தான் ஹாலில் இருந்து கிச்சன் உள்ள போனாரு, எதுக்கு லைட்டு போடாமல் போனோம், லைட்டு போட்டே போயிருக்கலாம்ல, சரி போய் கேட்கலாம் அப்படின்னு குமரவேல் அந்த கிச்சன் கிட்டே வராரு. ஆனால் கிச்சன் உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்லை. பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகுறாரு. இப்போதான்டா அப்பா உள்ள வந்ததை பார்த்தேன், அதுக்குள்ள எங்கே போனாரு அப்படின்னு அப்பா அம்மாவோட பெட்ரூம் வந்து பார்த்தா அந்த பெட்ரூம் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. இன்கேஸ் அப்பா பெட்ரூம் உள்ள போயிருந்தா அந்த கதவை மூடும்போது கண்டிப்பா இவருக்கு நல்லாவே சத்தம் கேட்டிருக்கும். ஆனா ஒரு துளி சத்தம் கூட அந்த சமயம் இல்லை. அப்ப நான் உண்மையிலேயே இந்த நைட் டைம்ல வந்துட்டு போனது இவங்க அப்பாவா அப்படின்னு இவருக்குள்ளேயே ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. சரி இது எல்லாமே ஒரு மனப்பிரமையாக இருக்கும், நம்ம போய் தூங்கலாம், இதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த கிச்சனில் இருந்து அப்படியே வெளியிலே வர்றாரு. வெளியில் ஹாலும் இருக்குது. அந்த ஹாலோட ஜன்னல் ஓப்பனில் தான் இருந்துருக்கு. ஜன்னலுக்கு பக்கத்துலேயே வீட்டோட மெயின் டோரும் வந்துருக்கு. அப்போது அந்த ஜன்னலை கிராஸ் பண்ணும்போது சடனாக குமரவேல் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு. அது என்னென்னா வெளியில் சைக்கிள் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் மறுபடியும் அந்த ஜன்னல் கிட்ட வந்து நின்று பார்த்தா தொலைஞ்சு போன இவரோட சைக்கிள் இப்போ இவங்க வீட்டு வாசல் முன்னாடியும் நிற்குது. இதை பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகுறாரு. இதே எப்படா, வாய்ப்பே இல்லையே, என் சைக்கிள் தொலைஞ்சு போய் 3 நாள் ஆகுது, ஸ்கூலில் தொலைஞ்சு போன அந்த சைக்கிள் எப்படி எங்கள் வீட்டுள்ள வந்திருக்கும் அப்படின்னு ஒரு பயத்தோட அப்பா அம்மா கதவே தட்டுறாங்க. அந்த ரூம்ல இருந்து அப்பா அம்மா 2 பேருமே எந்திரிச்சு வந்து டேய் என்னாச்சு இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா 3 நாள் முன்னாடி என் சைக்கிள் காணாம போச்சுன்னு சொன்னல. ஆமாம் சொன்னேன், என்னாச்சு வேற சைக்கிள் வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு அப்பா சொல்லும்போது இல்லைப்பா வெளியில் அந்த சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எது வெளியில் இருக்கா, என்னடா தூக்கத்தில் வளரி அப்படின்னு கேட்கும்போது அப்பா கொஞ்சம் வெளில வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்பா அம்மா 2 பேருமே அந்த ஜன்னல் கிட்ட இருந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா தொலைஞ்சு போன அந்த சைக்கிள், அந்த கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த சைக்கிள் இவங்க வீட்டு வாசல் முன்னாடி யாரோ நிறுத்தி வச்சுட்டும் போயிருக்காங்க. இதை பார்த்த அப்பா அம்மா குமரவேல் எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா இதில் என்ன ஷாக் இருக்குது, எவனாச்சும் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருப்பான், எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போயிருப்பான் அப்படின்னு மேபி ஒரு சில பேர் நினைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க வீட்டோட மெயின் கேட்டு அந்த காம்பவுண்ட் வால், அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டும் ரொம்பவே பெருசு, அந்த காம்பவுண்ட் வாலும் ரொம்பவே பெருசாக இருந்திருக்கு. அண்ட் அந்த காம்பவுண்ட் கேட்டை வந்து பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இன்கேஸ் சைக்கிள் எடுத்துகிட்டு வரதா இருந்தால் அந்த பூட்டை திறந்துட்டு தான் வர முடியும். அப்படி இருக்கும்போது இந்த சைக்கிளை உள்ளே எடுத்துகிட்டு வந்து யார் வச்சிருப்பா அப்படின்னு இவருக்கு சுத்தமாக ஐடியாவும் இல்லை. எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவங்க பார்க்குற விஷயம் உண்மைதானா அப்படின்னு அந்த கதவை திறந்துட்டு வெளியும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. உண்மையிலே காணாமல் போன அதே சைக்கிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், குமரவேல் அவரோட சைக்கிள்னு தனியாக தெரியறதுக்காக ஒரு சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. அதில் ஒரு விஷயம் கூட மாறாமல் எல்லாமே அப்படியே இருக்குது. அண்ட் இந்த சைடில் இவங்க ஒரு சைடில் ஷாக்கும் ஆகுறாங்க, இன்னொரு சைடில் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி தொலைஞ்சு போன சைக்கிள் வந்துருச்சு அப்படின்னு. அண்ட் இதுக்கப்புறம் எல்லாருமே நார்மலாக தூங்கலாம் அப்படின்னு எல்லாருமே தூங்க போகிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இவங்க மைண்டில் ஓடிட்டும் இருக்குது, எப்படி இந்த சைக்கிள் இங்கே வந்திருக்கும் அப்படின்னு. இப்படி எப்பொழுதும் விடியது. வழக்கமாக குமரவேல் இவங்க அம்மா காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலமும் போடுவாங்க. அதனால் 4:45 எந்திரிச்சா குமரவேல் அவங்க அம்மா சரி பெருக்கி கோலம் போடலாம் அப்படின்னு அவங்க ரூம்ல இருந்து எந்திரிச்சு வெளியிலையும் வராங்க. அண்ட் நைட்டே அந்த ஹாலில் ஒரு பெரிய ஜன்னல் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஜன்னல் வழியாக தான் வெளியில் இருக்கிற அந்த சைக்கிளையும் பார்த்துருப்பாங்க. அந்த ஜன்னல் ஓப்பனில் தான் இருந்துட்டு இருக்கு. இப்போது எதிர்த்து அந்த ஜன்னல் கிட்ட வரும்போது அந்த சைக்கிள் மேலே யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த 4:45 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருந்துட்டு இருக்கும். அந்த சேலம் ஏற்காடு இந்த சைடில் பனிப்பொழிவு அதிகமாகவும் இருந்துட்டு இருக்கும். அப்போது அந்த இடத்துல பனிப்பொழிவாகவும் இருக்குது. அண்ட் இவங்க சைக்கிள் மேலே யாரோ உட்காந்துட்டும் இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஒரு உருவம் பார்க்குறதுக்கு ரொம்பவே விசித்திரமாக இருக்குது. ஏதோ மனுஷ ரூபத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் மனுஷனான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு சரியாக தெரியல. அந்த இருட்டில் பார்க்கும்போது யார் இங்கே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு இந்த இடத்துல குமரவேல் அவங்க அம்மா கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த சைக்கிள் மேலே உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஒரு உருவம் ஒரு துளி அசைவு கூட இல்லாமல் அப்படியே அந்த சைக்கிளில் தான் உட்காந்துட்டு இருக்கு.
எவன்டா நம்ம வீட்டில் அதுவும் நம்ம சைக்கிள் மேலே உட்காந்துருக்கான் அப்படின்னு அம்மா இவங்களும் கையில் வீடு பெருக்கிற தொடப்பக்கட்டையும் இருக்குது கதவை திறந்துட்டு வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து அந்த சைக்கிளை பார்த்தா அந்த சைக்கிள் கிட்ட இப்போ யாருமே இல்லை. இதை பார்த்தா அம்மா இவங்களுக்கு ஒரு செகண்ட், அந்த சமயம் குளிராக இருந்தாலும் ஒரு செகண்ட் இவங்களுக்கு வேர்த்ததா இந்த பிரச்சனை நடக்கும்போது அம்மா அவங்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அம்மா இந்த இடத்துல யோசிக்கிற விஷயம், இவ்வளோ நேரம் உள்ளே பார்க்கும்போது அந்த உருவம் தெரிஞ்சது, நம்மளும் கூப்பிட்டு பார்த்தோம், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போ வெளியில் வந்து பார்க்குறேன் இந்த சைக்கிள் மேலே யாருமே இல்லை அப்படின்னு அப்படி பொறுமையாக சைக்கிள் கிட்டே வராங்க. அந்த சைக்கிள் கிட்ட வந்தால் ஒரு கெட்டு போன நாத்தடிக்கிறத அம்மா இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் அந்த கெட்டு போன நாற்றம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி இந்த பொணம் அழுகி போய் கெட்டு போயிருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல் தான் இவங்களுக்கு குப்பு நடிச்சிருக்கு. அண்ட் ஒரு செகண்டில் குமரவேல் இவங்க மக்கள் லைட்டாக மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அந்த கெட்டு போன ஸ்மெல்லால். அண்ட் இந்த இடத்துல அம்மா யோசிக்கிற விஷயம், ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது ஏதாச்சும் தப்பாக ஃபீல் பண்ணிட்டோமோ, அதாவது சைக்கிள் மேலே ஏதாச்சும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டோமோ அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்குள்ளேயும் வராங்க. அண்ட் அந்த சைக்கிளையும் பார்க்குறாங்க. அப்போது வீட்டுக்குள்ளே இருந்து அந்த சேனலில் சைக்கிளை பார்க்கும்போது அப்போவும் சரி அந்த சைக்கிள் மேலே எதுவுமே இல்லை. பட் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு உருவம் கிளியராக உட்காந்துட்டு இருந்தது ரொம்பவே கிளியராக தெரிஞ்சது. அந்த சைக்கிள் கிட்ட போனதுக்கப்புறமும் குப்புன்னு அந்த பொணவாடை அடித்ததை அம்மா இவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்போவே இவங்களுக்கு மைல்டாக ஒரு டவுட்டும் வருது, ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு. ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடியே காணாமல் போன இந்த சைக்கிள் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தது? அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சைக்கிள் மேலே ஒரு உருவத்தையும் பார்த்தேன், ஆனால் வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை. கிட்ட வந்தால் இப்படி பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு அம்மா லைட்டாக பயந்துருக்காங்க. உடனே சேம் இந்த விஷயத்த அவங்க கணவர் குமரவேல் அவங்க அப்பாட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் இதை பற்றி பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. ஏம்மா காலையில் நீ தூங்கி எந்திரிச்சு வந்திருப்போமா, அப்போ உன் கண்ணு ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும், அதனால் ஏதாச்சும் ஒரு இடத்த பார்க்கும்போது உனக்கு இல்யூஷன் மாதிரி இருந்திருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு குமரவேல் அவங்க அப்பா அவங்க மனைவிட்ட சொல்லும்போது அவங்களும் இந்த ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லை, நான் பார்த்தது உண்மை தான், நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது, நான் பார்த்தது உண்மை தான் அப்படின்னு அம்மா அவங்க முடிவில் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் அம்மா அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. இப்படியே நல்லா பொழுதும் விடிஞ்சிருச்சு. அந்த குமரவேல் இந்த சைட்லேருந்து தூங்கி எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு அந்த சைக்கிளையும் எடுக்க சைக்கிள் கிட்டேயும் வராரு. அப்போ குமரவேல் அவரும் ஃபீல் பண்ணுற விஷயம், என்னம்மா இந்த இடத்துல இப்படி நாத்தடிக்குது, எதனா செத்து போயிடுச்சா அப்படின்னு அம்மா கேட்கும்போது ஒரு செகண்ட் அம்மா குமரவேல் இவரை பார்த்து முழிக்கிறாங்க. ஏன்னா குமரவேல் இவருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாது, சொன்னால் பயந்துருவானா அப்படின்னு. இல்லைப்பா அந்த இடத்துல ஒரு எலி ஒன்று செத்து போச்சு, இப்போ தான் தூக்கி போட்டேன், நீ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பு, நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது குமரவேல் அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்புறாரு. இதுக்கப்புறம் குமரவேல் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டுருக்காரு. அப்படி அந்த சைக்கிளை மிதிச்சுட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டுருக்காரு. ஸ்டார்டிங்கில் அந்த சைக்கிளை மிதிக்கிறதுக்கு ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. பட் சடனாக அந்த ஒரு சைக்கிள் ஒரு மாதிரி ஆட்டம் காணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பான், அந்த சைக்கிளை கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு தான் உடனே நம்மளும் ஏறி உட்காருவோம். அப்போ தான் மெரிக்கிறதுக்கு அவனுக்கும் ஈஸியாக இருக்கும். சேம் அதே போல் தான் இந்த இடத்துல குமரவேல் இவர் சைக்கிள் மெரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 செகண்ட் இவரோட சைக்கிளை ஃபாஸ்ட்டாக தள்ளிட்டு இவரோட சைக்கிள் பின்னாடி அந்த கேரியரில் யாரோ ஏறி உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். அப்படி இந்த சைடில் குமரவேல் ஒரு செகண்ட் செம்மையாக பயந்து வண்டியை அப்படியே நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா இந்த விஷயத்த இவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா அப்படின்னு திரும்பி பார்த்துருக்காரு. ஆனால் பின்னாடி யாருமே இல்லை. சரி அந்த இடத்துல ஏதாச்சும் பள்ளம் இருந்ததா, நம்ம கண்ட்ரோல் மிஸ் ஆச்சா அப்படின்னு அதை பார்க்கும்போது அந்த ரோடு ரொம்பவே பிளைனாக தான் இருந்துகிட்ருக்கு. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு இவர் மைண்ட்லேயே ஓடிட்டுருக்க. சரி கிளம்பலாம், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது சேம் அதே மாதிரி ஒரு 3 செகண்ட் இவரோட வண்டியை வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தள்ளிட்டு பின்னாடி யாரோ ஏறி உட்காடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் இப்போ குமரவேல் இதுமாரி ரியாக்ட் பண்ணல. சரி நம்ம பொறுமையாக அப்படியே மெரிச்சிட்டே போகும், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே சைக்கிளை மிதிச்சுட்டே போயிட்டே இருக்காரு. இப்படி சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கும்போது பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற யாரும் சடனாக குமரவேல் இவரோட ஷோல்டரில் கையை வச்சு ஒரு கிரிப்புக்காக பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த கிரிப் வந்து சாதாரணமாக பிடிக்கல, பிடிச்சி இப்படி கீழே அழுகிற விஷயத்த ரொம்பவே கிளியராக இவரால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த சைடில் குமரவேல் இவருக்கும் லைட்டாக பயம் இருக்குது. பட் அப்படியே திரும்பி இந்த கையை மட்டும் இப்படி பார்க்குறாரு. பார்த்தா அந்த கை மட்டும் ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குன்னு எரிஞ்சு போன கை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு மனுஷன் கை இல்லாத மாதிரியே இருக்குது. இதை பார்க்கும்போது குமரவேல் இவருக்கும் செம்ம ஷாக் ஆகி அந்த கையை பார்த்தா அடுத்த செகண்டே அப்படியே வண்டியை கீழே விட்டுறாரு. இவரும் கீழே விழுந்துடுறாரு. அப்படி விழுந்ததுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த பர்டிகுலர் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி சரௌண்டிங்கில் இவர் பக்கத்தில் வேற யாருமே இல்லை. அந்த குமரவேல் இவருக்கும் அந்த ஷோல்டர் ரொம்பவே பெயினாகவும் இருந்துருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு போட்டு அழுத்திருக்காங்க.
இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் குமரவேல் இவங்க ஸ்கூல் பசங்களாம் வந்துடுறாங்க. அப்படியே ஸ்கூல் பசங்க கூட ஒன்றாவே இவரும் ஸ்கூலுக்கு போயிடுறாரு. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி எங்கே பார்க் பண்ணாலும் அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இவரோட கிளாஸுக்கும் போயிடுறாங்க. அந்த கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் டீச்சராக வந்து சப்ஜெக்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் மேக்ஸ் சப்ஜெக்டும் வருது. அந்த மேக்ஸ் அப்போது இவருக்கு ஒரு சில அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ஹோம்ஒர்க் மாதிரி. பட் அந்த நாள் குமரவேல் அந்த ஒரு ஹோம்ஒர்க்லாம் பண்ணாதனால மேக்ஸ் டீச்சர் கொஞ்சம் கடுப்பாய் மரியாதை வெளில போய் முட்டி போட அப்படின்னு குமரவேல் அண்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. அப்படி கிளாஸை விட்டு வெளியில் வந்தால் அந்த இடம் பால்கனி மாதிரி வந்துட்டு இருக்கும். அண்ட் அந்த இடத்துலேருந்து நார்மலாக நின்று பார்த்தாலே கீழே இருக்கிற சைக்கிள் பார்க்கிங் ஏரியாவும் ரொம்பவே கிளியராக தெரியும். அண்ட் குமரவேல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸை விட்டு வெளியிலே வந்துடுறாங்க. முட்டிலாம் போடல, வெளியில் நார்மலாக நின்று அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ குமரவேல் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பார்க்கிங்கை எட்டி பார்க்குறாரு. அப்போது இவரோட சைக்கிளும் தெரியுது. அந்த சைக்கிளில் யாரோ உக்காந்துட்டு இருக்காங்க. பட் உட்காந்துட்டு இருக்கிறா அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, உடம்பு ஃபுல்லாக இந்த கறி எடுத்துகிட்டு பூசினா எப்படி இருக்கும், தலையிலேருந்து கால் வரைக்கும். ஆனால் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட ஏதோ கந்த துணி, கிழிஞ்சு போன துணியை வந்து உடம்பு மறைக்கிறதுக்காக போட்டு வச்ச மாதிரி இருக்குது. இதை பார்த்து இவருக்கும், ஏய் யார் இது என் சைக்கிளில் உட்காந்துட்டு இருக்குது நகர் அப்படின்னு இங்கேருந்து கத்த. பட் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கீழே எட்டி பார்க்குறாங்க, யார் அது அப்படின்னு. அப்படி கீழே எட்டி பார்த்துட்டு குமரவேல் இவரையும் பார்க்குறாங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லை மச்சான், எவனே தெரியல சைக்கிள் மேலே உட்காந்துட்டு இருக்கான், அதுவும் என் சைக்கிள் மேலே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்ல, யாரா யாரை பற்றிடா பேசுகிற அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குமரவேல் இவர்கிட்டையும் கேட்க, டேய் என் சைக்கிள் மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான்டா, உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, டேய் கிண்டல்லாம் பண்ணாதடா, ஆல்ரெடி உள்ள டீச்சர் நம்ம மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க. இப்போ நீ சொல்கிற காமெடிக்கு வேறு நாங்கள் சிரிச்சோன்னா கண்டிப்பாக வெளியில் வந்து பின்னிடுவாங்க, கொஞ்சம் மூடி நோக்காரு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க குமரவேல் இவரை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த சைடில் குமரவேல் ரொம்பவே சீரியஸாகவும் இருக்காரு. அண்ட் சீரியஸாகவும் இந்த ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருக்காரு. மச்சான் நான் கிண்டல்லாம் பண்ணலடா, சத்தியமாக கீழே என் வண்டியில் யாரோ உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, இல்லை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல, என் வண்டி மேலே எவனோ உட்காந்துருக்கான், இரு நான் கீழே போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்தும் கீழே வராரு. ஆனால் மற்ற பசங்க போல் அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற விஷயம் என்னன்னா, டேய் அவன் ஏதோ சாக்கு சொல்லிட்டு கீழே போனான், நம்ம கீழே போனால் மாட்டிப்போம், என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேலே தான் வந்துட்டு இருக்காங்க. பட் குமரவேல் அங்கேருந்து வேற எங்கேயும் போகல, அந்த பார்க்கிங்கில் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் வராரு. அண்ட் அங்கே வந்ததுக்கப்புறம் அவர் சைக்கிள் கிட்டே போயிட்டு ஏதோ தனியாக பேசிகிட்டு இருக்காரு. இதை மேலே இருக்கிற இவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. டேய் என்னடா இவன் கீழே சைக்கிள் கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்கான், லூஸ் ஆகிட்டானா அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குமரவேல் இவரை ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் குமரவேல் இவரை பொறுத்த வரைக்கும் கீழே அவரோட சைக்கிள் மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவரை நார்மலாக பார்க்கும்போது ரேண்டமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரோட்டில் குளிக்காமல் கொள்ளாமல் உடம்பு ரொம்பவே அழுக்கா, அதுலேயும் உடம்பு ரொம்பவே கருப்புனா வந்து கலரை சொல்லலை, ஏதாச்சும் கறியை வச்சு நம்ம உடம்புல பூசி ரொம்பவே கருப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும். சேம் அந்த மாதிரி ஒரு நபர் தான் இவரோட சைக்கிள் மேலேயும் உட்காந்துட்ருக்காரு. அப்படி குமரவேல் இவர் கண்ணுக்கு மட்டுமே தெரியுற அந்த நபர்கிட்ட குமரவேல் இவரும் பேசிட்டு இருக்க அந்த சமயம் ஸ்கூலில் இருக்கிற பிடி சாரும் வராரு. பிடி சார் வந்ததுக்கப்புறம், டேய் என்னடா பண்ணுற, வெளில என்ன கிளம்புறேன் அப்படின்னு கேட்கும்போது குமரவேல் பிடி சாரை பார்த்து, சார் இந்த ஆள் யாருன்னே தெரியல, என் சைக்கிள் மேலே உட்காந்துருக்கான், ஸ்கூல் உள்ள எப்படி வந்தான்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது, ஆளா யாரை சொல்கிற அப்படின்னு அவர் அந்த சைக்கிளை பார்க்குறாரு. அவருக்கும் அந்த சைக்கிள் மேலே உட்காந்துருக்கிற நபர் தெரியவும் இல்லை. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த மாதிரி சீரியஸாக பேசினாரோ அதே மாதிரி குமரவேல் பிடி சார்கிட்டையும் பேச, ஆனால் மேலே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கீழே இருக்கிற பிடி சாருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. பிடி சார் செம்ம கடுப்பாய் கையில் இருக்கிற ஒரு பரம் வச்சு குமரவேலோட காலையே பலர்னு அடிச்சு, டேய் நான் என்கிட்டே விளாண்டுக்கிறேன், கிளாஸுக்கு போடா அப்படின்னு திட்டியும் விடுறாரு. அப்போ தான் குமரவேல் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு. என்னடா மேலே நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போதும் இந்த விஷயத்த நம்பல, கீழே பிடி சார்கிட்டையும் சொன்னேன், இவர் இந்த ஒரு விஷயத்த நம்பாமல் நம்மளை அடிக்கிறாரு, அப்போனா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் இந்த ஒரு விஷயம் தெரியுதா அப்படின்னு அவரும் ஒரு சோகத்தோட அவளை சைக்கிளை திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. ரொம்ப நேரமாக அந்த உருவம் அங்கே உட்காந்துட்டு தான் இருக்கு. பட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாரு. இப்போது அந்த சைக்கிள் மேலே எந்த உருவமும் இல்லை, ரொம்பவே நார்மலாக இருக்கு. அப்போ தான் குமரவேல் இவருக்கும் புரியுது, ஓகே நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் குமரவேல் கிளாஸுக்கும் வராரு. அந்த கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த பசங்கிட்டையும் எதுவுமே பேசலை. ஏன்னா இவருக்கு லைட்டாக பயமாக வந்துடுது. சரி ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் சைலண்ட்டாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஸ்கூல் முடிகிற வரைக்கும் பொறுமையாக தான் இருந்துட்டுருக்காரு. அண்ட் 11th ஸ்பெஷல் கிளாஸ்லாம் மோஸ்ட்டாக இருக்காது. 12th அந்த 10th மட்டும்தான் ஸ்பெஷல் கிளாஸ் அதிகமாக இருக்கும். அதனால குமரவேல் இவரும் கிளாஸ் முடித்த உடனே வீட்டுக்கும் அனுப்பிடுறாங்க. அண்ட் இவரும் சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே அவங்ககிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்புறாரு. மச்சான் எனக்கு என்னவோ அது சரியாக படலை, நீ வீட்டில் இந்த ஒரு விஷயம் சொல்லி இது என்னன்னு பாரு, மற்றவங்களாம் நம்பாமல் இருக்காங்க, எனக்கும் இந்த ஒரு விஷயத்தில் ஓரளவுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒரு சில விஷயம் என்னால் நம்ப முடியுது, ஸோ உன்னோட சேஃப்டிக்கு சொல்கிறேன், உண்மையிலே இது ப்ராப்ளமாக இருந்தால் நீ வீட்டில் அம்மா கிட்ட சொல்லிடுற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரிடா இப்போ நான் வீட்டுக்கு தான் போகிறேன்,
வீட்டில் போயிட்டு அம்மாட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு குமரவேல் அவரோட சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் கிளம்பி போயிட்டு இருக்காரு. பட் இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையும் நடக்க போகுது. இப்போ குமரவேல் அவரோட சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி சைக்கிளை மிதிச்சுட்டு போகும்போது சேம் அதே ஃபீலும் வருது. அதாவது ஒரு 3 செகண்ட் இவரோட சைக்கிளை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக யாரோ தள்ளுறாங்க. அந்த சைக்கிள் மேலே யாரோ ஏறியும் உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் அவரோட ஷோல்டரில் கையும் வைக்கிறாங்க. அப்படி வைக்கிற அந்த ஒரு சப்போர்ட் கொஞ்சம் அழுத்தமும் கொடுக்குது. இதை குமரவேல் இவரும் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் இவருக்குள்ள பயம் அதிகமாகுது. நம்ம ஸ்கூலில் பார்த்தா அந்த உருவம் தான் இப்போ நம்ம பின்னாடி உட்காந்துருக்கு அப்படின்னு இவராலையும் ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணவும் முடியுது. சரி, எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சைக்கிளில் பெடல் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டும் இருக்காரு. அப்படி போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனால் இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை குமரவேல் இவரோட கிளாஸ் பசங்க லைவாக பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி குமரவேல் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னா, அவரோட மொழியை பார்க்குறதுக்கு என்னடா இவ ஏதோ பயந்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு குமரவேலோட கிளாஸ் பசங்களும் பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்கள ஒரு சில பேர் அந்த ரூட்டில் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த குமரவேலை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் குமரவேல் அவருக்கு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சரியாக தெரியல. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபீல் பண்ணுற விஷயம், என்னடா இவன் ஏதோ வண்டியில் 2-3 பேர் உட்காந்து ஓட்டிட்டு போகிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு போகிறான், உடம்புலாம் பயங்கரமாக வேர்த்திருக்கு அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ குமரவேல் இவர் சைக்கிளில் போயிட்டே இருக்கும்போது சடனாக இவரோட தலை மட்டும் இப்படி நகர்ந்த மாதிரி இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க குமரவேல் இவரோட தலையை பிடிச்சி இப்படி சைடில் தள்ளி விட்டாங்கன்னா நம்ம பேலன்ஸ் இல்லாமல் தலை மட்டும் ஃபஸ்ட்டு போகும், அதுக்கப்புறம் உடம்பும் வரல. சேம் அந்த விஷயம் தான் இந்த இடத்துல நடந்ததாக அந்த பசங்களும் பார்த்துருக்காங்க. அந்த விஷயத்த குமரவேலோட அம்மாகிட்டையும் சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இந்த ஆக்சிடெண்ட்டில் குமரவேல் இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆக்சிடெண்ட்டில் குமரவேல் அவருக்கு தலையில் பலமாக அடிப்படுது. அண்டு ஒரு காலே கட் ஆயிடுது. ஏன்னா எதிர்க்க வந்தது சாதாரண வண்டி கிடையாது, ஒரு டிராக்டர் வந்திருக்கு. இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே அக்கம் பக்கம் எல்லாருமே ஒன்று கூடவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் குமரவேல் இவரை அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணுறாங்க. பட் கால் ஒன்று சுத்தமாக நசுங்கிருச்சு. அதனால் அந்த காலை ஒட்ட வைக்கவும் முடியல. ஸோ இதுக்கப்புறம் குமரவேல் இவர் லைஃப் லாங் கால் இல்லாமல் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் வருது. ஆனால் ட்ரீட்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துகிட்டும் இருக்காரு. அப்போது குமரவேல் அவங்க அம்மா அப்பா என்னாச்சுரா என்ன பிரச்சனை அப்படின்னு கதறி குமரவேல் அவர்கிட்ட அழுது கேட்கும்போது குமரவேல் அவரும் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இல்லைம்மா, நான் சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு இருந்தேன். யாரோ என் சைக்கிளை தள்ளி விட்டு என் சைக்கிள் மேலே ஏறின மாதிரி இருந்தது. அப்படி ஏறினவங்க என் ஷோல்டரை பிடிச்சி அழுத்தி ஒரு பேலன்ஸுக்கு உட்காந்த மாதிரி இருந்தது. நானும் பயங்கரமாக பயந்தேன். அண்டு யாரோ என் ஷோல்டரில் கை வச்சுருக்காங்கன்னு திரும்பி பார்த்தேன். அந்த கை விரல் மட்டும் ரொம்பவே கிளியராக தெரிஞ்சது. பார்க்குறதுக்கு கருப்பாக, அது மனுஷங்க கை மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற அப்பாவிட அம்மா பயங்கரமாக பயப்படுறாங்க. ஏன்னா சேம் அந்த கருப்பான உருவத்தை அன்னைக்கு நைட் ஒரு நாள் அவங்களும் லைவாக பார்த்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் குமாரவேல் ஸ்கூலில் அந்த சைக்கிள் மேலே ஒரு உருவம் உட்காந்துட்டதையும் பார்த்துருப்பாங்க. ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு தெரில. இந்த ஒரு விஷயத்த குமரவேல் அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் அப்பா இந்த ஒரு விஷயத்த நம்பவும் ஆரம்பிக்கிறாரு. டேய், ஆல்ரெடி உங்கள் அம்மா இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்கடா, ஆனால் நான் தான் இதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. அப்போவே இதை நான் என்ன ஏதுன்னு பார்த்துருந்தேன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல அப்படின்னு அந்த இடத்துல அப்பா குமரவேல் அவரை பிடிச்சி அழவும் ஆரம்பிக்கிறாரு. பட் குமரவேல் இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ரொம்பவே பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த உருவம் இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு, இங்கே நடந்துட்டு இருக்கு, என் முன்னாடி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு அந்த உருவத்தை எங்கே அங்கன்னு பார்த்ததா குமரவேல் அவங்க அம்மாவாட்டையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த உருவத்தை பார்த்தா அதிர்ச்சியில் அவருக்கு ஒரு மாதிரி வலிப்பு வந்திருக்கு. இது வரைக்கும் குமரவேல் இவர் பிறந்து ஸ்கூல் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த வலிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது. அண்ட் இவருக்கு வலிப்பு வருமா அப்படின்னு கூட தெரியல. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இவருக்கு வலிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைமாக வந்ததுக்கப்புறம் அம்மா இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி 2 நாள் குமரவேல் அந்த கஷ்டத்தில் இருந்து 3ஆவது நாள் அந்த ஹாஸ்பிட்டல்லே இறந்தும் போகிறாரு. ஆனால் குமரவேல் எப்படி இறந்து போனார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இந்த ரீசனால தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு எதையுமே குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணவும் முடியல. அந்த அளவுக்கு இவரோட மரணம் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் குமரவேல் இவருக்கு இறுதி சடங்கும் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே குமரவேல் இறந்து ஒரு சில நாட்களும் போயிட்டு இருக்கு. அப்போ குமரவேல் இவரோட சைக்கிள் வீட்டில் தனியாக தான் இருந்துட்டு இருக்கு. சரி, அண்ணன் இறந்துட்டான், அவனு ஞாபகமாக இந்த சைக்கிளை நம்ம ஓட்டலாம் அப்படின்னு குமரவேலோட தம்பியான ஹரிஹரன் அந்த சைக்கிளை யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. பட் தம்பி எப்போ அந்த சைக்கிளை யூஸ் பண்ண ஆரம்பித்தாரும் அண்ணன் ஃபீல் பண்ண சேம் அதே விஷயத்த தம்பி ஃபஸ்ட் டைமாக ஃபீல் பண்ணதுக்கப்புறமே பயந்து அந்த ஒரு விஷயத்த வீட்லேயும் சொல்லிடுறாங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு டவுட் வருது,
இந்த சைக்கிள் வந்ததுலேருந்து தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு உடனே சேலமில் இருக்க வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலுக்கும் போகிறாங்க. ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த கோவில் வாசலில் ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க குமரவேலோட ஃபேமிலியை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு அந்த வயசான அம்மா அவங்களும் கூப்பிட்றாங்க. அந்த குமரவேல் அவங்க ஃபேமிலியை பார்த்தோன்னே நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் வீட்டுக்கு நான் வரலாமா அப்படின்னு வாண்டடாக இவங்களும் கேட்குறாங்க. இந்த சைடில் குமரவேல் இவங்க ஃபேமிலிக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன விஷயமா வந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, தெரியும், இப்போ தான் நீங்கள் உங்கள் தலைச்சம்பள்ளியை இழந்துட்டு வந்திருக்கீங்க, அந்த அடுத்த புள்ளியை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் ஐயா கிட்ட வந்திருக்கீங்க, உண்மைதானே அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசாமல் அவங்கள அப்படியே வீட்டுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அந்த வயசான அம்மா அந்த வீட்டோட வாசலில் உட்காந்து ஒரு சின்ன பூஜையும் பண்ணுறாங்க. அப்படி பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு, பிரச்சனை இந்த வீட்டில் இல்லாமல் இந்த வீட்டு வாசலை நிறுத்தி வச்சுருக்கீங்களே இந்த சைக்கிள் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கும் இந்த சைக்கிள் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த வயசான அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சைக்கிள் கிட்ட அப்படியே வராங்க. அந்த சைக்கிளையும் சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயமும் புரிஞ்சிருச்சு, பிரச்சனை இந்த சைக்கிளில் எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ குமரவேல் இவங்க வீட்டு வாசலில் ஒரு இரும்பு பைப் மாதிரி இருக்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பைப்பை வச்சு இந்த சைக்கிளோட சீட்டை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை இவங்க பார்த்து எதுக்கு அந்த சைக்கிள் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கோவத்தோட குமரவேல் அவங்க அம்மாவையும் பார்க்குறாங்க. ஸோ இந்த பார்வையிலே குமரவேல் அவங்க ஃபேமிலி அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. உடனே இந்த வயசான அம்மாவும் அந்த சைக்கிளோட அந்த சீட்டு பிளாஸ்டிக்கில் தான் அந்த சீட் இருக்கும், அதை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் சீட்டு கீழே இருந்து மந்திரிச்ச பொருள், மந்திரிச்ச தகடு, அண்ட் காஞ்சி போன எலுமிச்சம் அப்படின்னு அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலும்பு இதுவும் மாலை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. எல்லா பொருளுமே கீழே விடுது. இதை பார்க்கும்போது இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, இது எப்படி என் சைக்கிளில் வந்தது அப்படின்னு. அப்போ தான் அந்த வயசான அம்மா ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அது என்னன்னா, உங்கள் சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க உங்கள் குடும்பத்து மேலே சூனியம் வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்கம்மா. ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு இதுக்கு முன்னாடி பல தடவை சூனியமாக வச்சுருக்காங்க. ஆனால் உங்கள் குலதெய்வம் அந்த ஒரு விஷயத்த அலோவ் பண்ணவும் இல்லை. அவங்க ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே சூனியம் வைக்கிறதுக்கு. ஆனால் எந்த விஷயமும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ தான் அவங்க ஒரு விஷயம் யோசிச்சிருக்காங்க, இவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு பொருள், அதுலேயும் குறிப்பாக இந்த சூனியத்தை யார் மேலே வச்சுருக்காங்கன்னா பெரிய பையன் மேலே தான். அதான் அந்த சூனியம் காவு வாங்குற சூனியமாக கிட்டத்தட்ட 3 நாள் பகல் நைட்டு அப்படின்னு பெரிய பூஜை பண்ணி தான் அந்த சூனிய பொருட்கள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே பார்க்குறீங்களே இந்த சைக்கிள்லேருந்து கீழே விழுந்த இந்த பொருளை 3 பகல் 3 இரவு அப்படின்னு நிறைய பூஜைலாம் பண்ணி தான் இந்த சைக்கிள்லேயே வச்சுருக்காங்க. உன் பையன் மேலே தான் ஈவி விட்டுருக்காங்க. அப்படி ஈவி விட்டால் அந்த சூனியம் தான் உன் பையனே அடிச்சிருக்கு. அன்னைக்கு உன் பையன் அந்த ஆக்சிடென்ட்லேயே ஸ்பாட்லேயே இறக்க வேண்டியது. பட் அப்போ உன் பையன் அதிர்ஷ்டவசமாக தான் தப்பிச்சான். ஆனால் அப்போவே இந்த சூனியம் பற்றி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் பையனை நீங்கள் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியாதனால தான் அந்த சூனியம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த உன் பையனையே கொண்டு இருக்கு. அடுத்து இந்த சைக்கிளை உன் 2வது பையன் யூஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கான். அவனை டார்கெட் பண்ணும்போது அந்த பையன் கொஞ்சம் உஷாராய் உங்ககிட்ட விஷயம் சொல்லியிருக்கான், நீங்கள் கோயிலுக்கும் வந்திருக்கீங்க, இப்போ ஒன்றும் இல்லை, பக்கத்தில் தான் சுடுகாடு இருக்குது, இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வாங்க, இந்த பொருள்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த சூனியம் வச்ச அந்த பொருளை அப்படியே எடுத்துகிட்டும் போகிறாங்க. இவங்க ஏரியாவில் இருக்கிற சுடுகாட்டுக்கும் போயிட்டு அந்த சைக்கிளோட சீட்டு மேலே அந்த மந்திரிச்ச பொருள்லாம் அந்த சூனிய பொருளை அப்படியே வச்சு அந்த இடத்துல ஒரு பூஜையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இந்த சூனியத்தை இவங்க மேலே வச்சுருக்காங்களே அதை எடுக்கிறதுக்காக ஒரு சில பூஜைலாம் பண்ணி அந்த சுடுகாட்டிலேயே அந்த சைக்கிளை எரிச்சிடுறாங்க. அப்படி எரிச்சதுக்கப்புறம் குமரவேல் அவங்க அம்மா கேட்குற விஷயம், யார் எங்களுக்கு சூனியம் வச்சா அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வயசான பாட்டியும் இவங்க ரிலேஷனில் அந்த சூனியம் வச்ச அந்த நபரையும் குறிப்பிட்டு சொல்லிடுறாங்க. அது வேற யாருமே இல்லை, குமரவேல் அவங்க அம்மா இருக்காங்களே அவங்க அம்மாவுக்கு அண்ணனும் இருக்காங்க. அந்த அண்ணனோட மனைவி தான் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குமரவேல் அவங்க அம்மாவோட அண்ணனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டு இருக்கு. அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 5 தடவை குழந்தைக்கும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிறந்த எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது ஒரு ஆண் குழந்தையாச்சும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குமரவேல் அவங்க அம்மாவுக்கு அடுத்தடுத்து பிறந்த 2 குழந்தைகளுமே ஆண் குழந்தையாக தான் இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காம இவங்க மேலே, அதாவது குமரவேல் இவர் மேலே சூனியத்தை ஏவி விட்டுருக்காங்க. அதுவும் அந்த சைக்கிள், நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல 3 நாள் அந்த சைக்கிள் தொலைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு. அது வேற யாருமே பண்ணலை, அவங்க சொந்தக்காரங்க தான் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பூஜை பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே சைக்கிள் சீட்டு கீழே வச்சுருக்காங்க. ஏன்னா சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு எப்படியோ செவரெலாம் எகிரி குதிச்சு சைக்கிளை இங்கே நிறுத்திட்டு அந்த இடத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாமல் போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியல, ஆனால் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா?
இந்த சூனியத்தை அப்படியே அவங்க மேலே திருப்பி விடணும்னா சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் குமரவேல் அவங்க அம்மா இல்லை என்னதான் இருந்தாலும் அவன் என் அண்ணன், இழப்பென்னவோ எனக்கு தான், ஸோ என்னோட இந்த ஒரு விஷயம் முடிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல அந்த பாட்டி சரி இது எல்லாமே ஓகே, இந்த சூனியத்தை அவங்க மேலே ஏவி விட மாட்டேன், பட் அவங்க இந்த ஒரு விஷயத்தை நினச்சி திருந்தணும் அப்படின்னு அந்த பாட்டி ஒரு விஷயமும் பண்ணுறாங்க. அதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா குமரவேல் அவங்க மாமா, அதாவது அம்மாவோட அண்ணனுக்கு பக்கவாதமும் பயங்கரமாக வந்திருக்கு. அவரால் தண்ணி குடிக்கணும்னு நினச்சாலும் அடுத்தவங்க சப்போர்ட் இல்லாமல் தண்ணி குடிக்க முடியாது. இப்படி அவருக்கு பக்கவாதம் வந்ததுனால அந்த குடும்பம் அப்படியே படுத்துருச்சு. அது பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் அவரோட மனைவி அவங்க பண்ண தப்பை ஃபீல் பண்ணி இப்போ வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்காங்க. நான் தெரியாதனமாக இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், என் வம்சத்தில் ஆண் பிள்ளைங்க இல்லை அப்படின்னு உன் வம்சத்தில் இருக்கிற ஆண் பிள்ளையை அழிக்க நினச்சேன், பட் கடைசியில் எங்கள் குடும்பம் இப்படி கஷ்டப்படும் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு இப்போ வரைக்கும் அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் தான் செயலில் ஒரு உயிரிழப்பு போனதுக்கப்புறமும் குமரவேல் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 5 பசங்களையும் வந்து டேக் கேர் பண்ணி ஒரு லெவல் வரைக்கும் அவங்க படிப்பு செலவெல்லாம் பார்த்து அந்த 5 பொண்ணுகளுக்குமே கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க குமரவேல் அவங்க அம்மா. அந்த குமரவேலோட தம்பியான ஹரிஹரன் இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவரோட மனைவி கூட ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் இவரோட மைண்டில் போல. அண்ட் இந்த ஒரு விஷயத்தின் மூலமா அவர் சொல்கிற விஷயம் இன்கேஸ் சொந்தக்காரங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செஞ்சு பேசி சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாந்திரிகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு நாள் உங்களே அது வேறு மாதிரி திருப்பி அடிக்கும். அது பாதிக்கப்பட்டவங்களை விட வச்சவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு அவரும் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காரு. பட் இதை எத்தனை பேர் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்ன விஷயத்த நான் இங்கே சொல்லிட்டேன். ஸோ நீங்களே முடிவெடுத்துங்க. அண்டு ஹரிஹரன் இவங்க அண்ணன் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட தாட் என்ன, அண்டு இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு சைக்கிள் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு. அவ்வளோதான் மக்களே, வீடியோ ஓவர். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ப்ளஸ் நம்ம சேனலில் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வீடியோ ப்ளஸ் நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஏதோ இந்த நண்பனுக்கு உங்களால் முடிச்ச உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன்.